கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 4:4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அன்பானவர்களே, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வன்முறை, கலவரங்கள், தெருச்சண்டைகள் ஒரு மனிதன் ஈடுபட்டு வந்தான். திடீரென்று அவன் ஆண்டவராகி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அன்றிலிருந்து அவன் அந்த வன்முறைகள், கலவரங்கள், அந்த பிரச்சனைகள் பண்ணுவதை எல்லாவற்றையுமே அவன் நிறுத்திவிட்டான். முன்னாடி அவனை காண்கிறவர்களெல்லாம் அவனை கண்டவுடனே ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு தெருவில் நடந்து செல்லும்போது வீணரான மனிதர்கள் அவனை ஏளனமான வார்த்தைகளை பேசி அவனுடைய காதுபடவே அவனை கேவலமாக பேசுவார்கள். அப்பொழுது அவன் பல ஆண்டுகளாக பொறுமையாக காத்திருந்தான். திடீரென்று ஒரு நாள் பொறுமை இழந்து அவனுக்கு விரோதமாய் ஏளனமாக பேசினவரையெல்லாம் அவன் பயங்கரமாக அடித்து துரத்தி விட்டான். பாருங்க, அவன் பல ஆண்டுகள் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். இனி இதற்கொரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து நான் இப்படி செய்தேன் என்று அவன் சொன்னதை நியாயப்படுத்தி பேசினான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் விட்டு வந்த பழைய பாவ இச்சைகள் இருக்கலாம். நம்முடைய நாவினால் நாம் பிறரை சாப வார்த்தைகளால் நாம் தூஷிக்கிறவர்களாக காணப்படலாம். நாம் விட்டு வந்த பழைய மத வழிபாட்டு முறைகளாக இருக்கலாம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு, வைராக்கியம், கோபம்,
இச்சைகள் இப்படிப்பட்ட மறைவான பாவங்களாக இருக்கலாம். ஆனால் அவைகள் ஒரு காலத்தில் நம்முடைய பலனாக இருந்திருக்கலாம். ஆனால் இவைகளையெல்லாம் நாம் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி அப்படியே நாம் எறிந்து விட வேண்டும். பழைய வாழ்க்கை தலை தூக்கும் சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் வரலாம். அப்படிப்பட்ட அந்த சோதனைகள் நம்முடைய வேளையில் வரும்போது நம்முடைய உள்ளத்தில் அதை வேர்கொள்ள இடம் கொடுக்காமல் நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலும் வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் நம்முடைய உள்ளத்தை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 4வது அதிகாரம் 4-5 வசனத்தின்படி, நீங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அன்பானவர்களே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றியா, யார் கைவிட்டாலும் நன்றியா. என்ன நடந்தாலும் நன்றியா, யார் கைவிட்டாலும் நன்றியா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றியா, தெரிந்து கொண்டீரே நன்றியா. தேடி வந்தீரே நன்றியா, தெரிந்து கொண்டீரே நன்றியா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றியா, நிரந்தரமானீரே நன்றியா. நிம்மதி தந்தீரே நன்றியா, நிரந்தரமானீரே நன்றியா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, எல்லா தேவன் உமக்குத்தானே. என்னை நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றியா, கண்ணீர் துடைத்தீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா, கண்ணீர் துடைத்தீரே நன்றியா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றியா, வெற்றி வேந்தனே நன்றியா. நீதி தேவனே நன்றியா, வெற்றி வேந்தனே நன்றியா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே,
இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாழும் தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாழும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. இடந்தி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜேபிஆர் அங்கிள் மூலமாக இந்த வாய்ப்பு தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொள்கிறேன். தீங்குக்கு விலகுகிற தேவன். சங்கீதம் 121 கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. இயேசு நம்மோடு இருக்கும்போது தீமை நம்மளை அணுகுவதில்லை. ஒருவேளை அவர்கள் தீமை செய்ய நினைத்தால் கூட நம் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அழிக்கலாம் என்று சிலர் நினைப்பார்கள். ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 சொல்லி இருக்கிறது, எந்த மனுஷனும் கெட்டு போகிறதுக்கு தேவன் விருப்பம் படமாட்டார். அவர் இம்மானுவேலராக நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இந்த உலகத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த உலகத்தில் அவசியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 43:2. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது. பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லுகிறது நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் நமக்கு தீமை செய்ய நினைக்கும் போது அவன் தீமை செய்தாலும் கூட ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் நாம் எங்கு சென்றாலும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. வெளியில் சென்றாலும் பாதுகாப்பு இல்லை, வீட்டிலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை இயேசு கிறிஸ்து எவ்வாறு பாதுகாக்கிறார் என்றால், மனுஷரின் கண்களுக்கும் பொறாமை உள்ளவர்களுக்கும் விலக்கி கண்ணிகளுக்கும் சூழ்ச்சிக்கு நம்மை தப்பித்து நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. வாசிக்கலாம். செப்பனியா 3:15. செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வசனம் சொல்லுகிறது, தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் தேவன் உன் சமூகத்தில் இருக்கிறார். நம்ம தீமை வரும்போது நம்ம கூட ஏசப்பா இருக்கிறார். அவர் நம்மளை பாதுகாப்பார். கடந்த நாட்களில் நாம் பல துன்பங்களையும் சந்தித்திருக்கலாம், பல பாடுகளையும் சந்தித்திருக்கலாம்.
இனி கர்த்தர் சொல்லுகிறார், அந்த துன்பங்களையும் பாடுகளையும் நம்மை விலக்கி நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 3:36 இயேசு ஜனங்களை பார்த்து மனதுருகினார். அவர் தம்முடைய பாடுகள் மற்றும் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கண்ணீர் வடிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் பாடுகள் வழியாக போகும்போது, கஷ்டங்கள் வழியாக நமக்கு அழுகை வரும்போது ஏசப்பாவுக்கும் அழுகை வரும். அந்த மாதிரி ஏசப்பா நம்மளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம குடும்பத்தை நாம் நேசிக்கிற போல கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு சமாதானத்தையும் போராட்டங்களிலிருந்து விடுதலை தரவும் வல்லவராய் இருக்கிறார். மார்க் 4:37-41 வரை பார்க்கும்போது, சீடர்கள் இங்கே படகில் சென்று கொண்டிருந்த போது, சீடர்கள் இப்பொழுது படகில் சென்று கொண்டிருக்கிறார். கடலில் தூரமாக படகில் சீசர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சுழல் காற்று உண்டானது. அப்பொழுது பயங்கரமான சுழல் காற்று அடிக்கிறது என்று கப்பலின் பின்னணியில் இயேசு நித்திரையாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது சீசர்கள் கதறுகிறார்கள். அலை, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை போன்ற அலை மோதும்போது நாம் பயந்து விடுகிறோம். காற்று கடலும் நம்மை தாக்கும்போது நாம் பயந்து விடுகிறோம். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்பொழுது காற்றும் கடலும் அமைதியாயிற்று. சீடர்கள் அமர்ந்திருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காற்றும் கடலும் வரும்போது அந்த காற்றும் கடலும் அமர்ந்து இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அது காற்றும் கடலும் அமர்ந்திடும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். திராணிக்க மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார். அந்த காற்றையும் கடலையும் ஆண்டவர் அமர்த்துகிறவராய் இருக்கிறார். மத்தேயு 14:24-31 வரை வசனங்களை, சீசர்கள் படவில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்காற்று பலமாக வீசியது. படவு அலைகளால் அள்ளப்பட்ட. அப்பொழுது அந்த சமயத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இப்பொழுது அந்த படகில் காற்று அடிக்கிறது. இயேசு இல்லை அந்த படகிலே. இயேசு ஜனங்களுக்கு போதனை கொடுத்துட்டு மலையிலே தங்கி இருக்கிறார். அப்பொழுது 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அந்த படகில் அமருகிறார். சீசர்கள் அதை கண்டு ஆவேசம் என்று அலறினார்கள். இது என்ன இப்படி